அனைவருக்கும் வணக்கம். திறன் மாணவர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட் கார்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் கார்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்டு, ஆசிரியர் கிளாஸ் டீச்சர்ஸ் கையொப்பமிட்டு, பெற்றோர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல டீச்சர்ஸ் ஏதாவது ரிமார்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அண்ட் லேப்டாப்ல இருக்கிற ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், திறன் மாணவர்களுக்கு எப்படி ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாத மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரி தான் ஸோ அந்த திறன் அசஸ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணி தான் மார்க் வந்து என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். டைமிங் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கிளாஸஸ் அந்த மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ முடிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தெரியக்கூடிய அந்த டவுன் ஆராவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த எண்டர்டு அப்படின்றது பாருங்க அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 3 மாதமே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலரில் எண்டர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எண்டர்டு நீங்கள் செலக்ட் பண்ணனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நமக்கு வியூ அண்ட் அப்டேட் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க செப்டம்பர் மந்த்துக்கு. செப்டம்பர் மந்த்துக்கான மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணுறதுக்கு 13/10/2025 நேற்று வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் அப்டேட் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் 6th நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. 7th நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. 8th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செப்டம்பருக்கு நேரம் எந்த கிளாஸுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கிளாஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7th டவுன்லோட் பண்ண விரும்புகிறேன்னா வியூ அண்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7th திறன் மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மதிப்பெண் விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணி அதற்கான டைம் வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்போர்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாணவருக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இங்கே டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் ஸோ ஹெச்எம் சைன், கிளாஸ் டீச்சர் சைன், நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேரண்ட்ட சைன் வாங்கிட்டு சொல்லிக்கோங்க. ஸோ இந்த திறன் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை, ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் செப்டம்பர் மாதம் வந்து 5 சப்ஜெக்ட்டுக்குமே கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் திறன் மாணவர்களுக்கு திறன் பாடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம் தான். ஸோ அந்த 3 மதிப்பெண் விவரங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க. இப்போ வந்து 7th இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 6th டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேக்கை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6th இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேக்கில் போயிட்டு 8th கிளிக் பண்ணி அதே மாதிரி 8th இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆராவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.